வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஜப்பான் தேர்தலில் சானோ தகைச்சி வெற்றி, வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அரசின் கண்கள் மற்றும் கரங்களாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் செயல்படுகிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் ரத்து ஆனதன் எதிரொலி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய கட்டுப்பாட்டு அலுவலராக வெங்கடப்பிரியா IAS நியமனம். அணு ஆயுத சோதனைகளை நடத்தியது சீனா. அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் தாமஸ் நானோ குற்றச்சாட்டு. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, அயர்லாந்து அணியை வீழ்த்தி இலங்கை அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜப்பான் தேர்தலில் வெற்றி பெற்ற சானோ தகைச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஜப்பான் தேர்தலில் வெற்றி பெற்ற சானோ தகைச்சிக்கு வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்ற மகத்தான வெற்றிக்கு வாழ்த்து சானோ தகைச்சி என்று தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையே உலகளாவிய உறவுகள், சர்வதேச அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது என்று கூறினார். உங்கள் தலைமையிலான நட்புறவை மேலும் பல உயரங்களுக்கு கொண்டு செல்லும் என தான் உறுதியாக நம்புவதாக தெரிவித்தார். அரசின் கண்கள் மற்றும் கரங்களாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் செயல்படுகிறார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஜாக்டோஜியோ சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் அரசு ஊழியர்கள் பங்கேற்றனர். அப்பொழுது மேடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய பொழுது, பொதுமக்களின் நலனுக்காக திட்டங்களை கொண்டு சேர்ப்பவர்கள் தான் அரசு ஊழியர்கள் என்றும், ஆசிரியர்கள் செய்வது பணியல்ல தொண்டு என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மு.க.ஸ்டாலின், அரசின் கண்கள் மற்றும் கரங்களாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் செயல்படுகிறார்கள் என்றும், ஆசிரியர்களின் உழைப்பால் தான் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறது என்றும் புகழாரம் சூடினார். தமிழ்நாட்டுக்கு திட்டமிட்ட நிதி நெருக்கடியை மத்திய அரசு ஏற்படுத்துகிறது என்றும் குற்றம் சாட்டினார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை முந்தைய அதிமுக ஆட்சி அரசு ஊழியர்களின் கண்களில் இரத்த கண்ணீரை வரவழைத்தது என்று கூறினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய கட்டுப்பாட்டு அலுவலராக வெங்கடப்பிரியா IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். TNPSC குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் நிர்வாக குளறுபடிகள் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்டது. இத்தேர்வுக்கான புதிய தேதி மற்றும் புதிய தேர்வு மையங்கள் குறித்து விவரங்கள் 15 நாட்களுக்கு முன்பாகவே தேர்வர்களுக்கு SMS மற்றும் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும் என TNPSC தெரிவித்துள்ளது. இத்தேர்வுக்கான புதிய ஹால் டிக்கெட்டுகள் பிப்ரவரி 13ஆம் தேதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். தொடர்ந்து புதிய அலுவலராக வெங்கடப்பிரியா IAS நியமனம் செய்யப்பட்டார். சீனா ரகசியமான முறைகள் அணு ஆயுத சோதனைகளை நடத்தியுள்ளது என அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் தாமஸ் நானோ குற்றம் சாட்டியுள்ளார். சீனா ரகசியமான முறைகள் அணு ஆயுத சோதனைகளை நடத்தியுள்ளதாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறைக்கான துணை அமைச்சர் தாமஸ் நானோ குற்றம் சாட்டினார். இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சீனா அணு ஆயுத சோதனைகளை நடத்தியுள்ளது என்றும், சோதனையை மறைக்கும் வகையில் நில அதிர்வு கண்காணிப்பின் செயல்திறனை குறைக்கும் முறையை சீனா பயன்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்தார். இதுபோன்ற அணு ஆயுத சோதனை கடந்த 2020ஆம் ஆண்டில் நடத்தப்பட்டது என்று கூறினார். இதன் மூலம் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா ராணுவ வீரர்களிடையே கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற மோதலை அடுத்து ஒரு வாரத்திற்கு பிறகு சீனா அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டு உள்ளது என தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சீன அதிகாரிகள் கூறுகையில், போலியான குற்றச்சாட்டுகளை சீனா மீது அமெரிக்கா தெரிவித்து வருகிறது என்று கூறினர். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி இலங்கை அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் 6வது லீக் போட்டிகள் இலங்கை, அயர்லாந்து அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற அயர்லாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய இலங்கை அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 163 ரன்கள் சேர்த்தது. அதிகபட்சமாக குசால் மெண்டீஸ் 56 ரன்களும், கமின்ஸ் மெண்டீஸ் 44 ரன்களும் குவித்தனர். இதன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 143 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது. பந்து வீச்சு தரப்பில் இலங்கை அணியின் அசரங்கா, தீக்ஷனா ஆகியோர் தலா 3 விக்கெட்டும், 11 2 விக்கெட்டும் வீழ்த்தி வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் இலங்கை அணி உலகக்கோப்பையில் தனது முதலாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது.
சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வஉசி சாலையில் கட்டப்பட்டுள்ள திருமண மாளிகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வஉசி சாலைகள் பெருநகர் சென்னை மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் திருமண மாளிகை மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிகள் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டுள்ள மகாகவி பாரதி நகர் பேருந்து நிலையத்தையும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டுள்ள கவியரசு கண்ணதாசன் நகர் பேருந்து நிலையத்தையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.டி. சேகர், ஜே.ஜி. எபினேசர், ஐ.டி. மூர்த்தி, சென்னை மாநகர மேயர் பிரியா உட்பட பலர் கலந்து கொண்டனர். வியாசர்பாடி மகாகவி பாரதி நகர் பேருந்து நிலையத்தையும் திறந்து வைத்துவிட்டு கண்ணதாசன் நகர் பேருந்து நிலையத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்றபொழுது முல்லை நகர் மேம்பாலம் அருகே வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் சிறுவர்கள் துணை முதலமைச்சருக்கு கால்பந்தை பரிசாக வழங்கி நீங்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறீர்கள் என நன்றி தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிடங்கள் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டினார். ஆரணி கீழ்நகரில் புதிதாக கலையரங்கம் கட்டித் தரும்படி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜை ஒன்றிய ஜெயலலிதா பேரவை செயலாளர் செந்தில் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து கட்டிடப் பணியை துவங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதைத் தொடர்ந்து வண்ணாகுளத்தில் கட்டப்பட்ட கலையரங்கத்தையும் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதற்காக தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் ராயனூரில் அதிமுக அலுவலகத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அலுவலகத்தின் வாயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, எம்.ஜி.ஆர்., ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் பேசிய எம்.ஆர். விஜயபாஸ்கர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல 210 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதற்கு தொண்டர்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று கட்சியினருக்கு கோரிக்கை விடுத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திரௌபதி அம்மன் உடனுரை தர்மராஜ கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆரணி அடுத்த அக்ராபாளையத்தில் திரௌபதி அம்மன் உடனுரை தர்மராஜ கோவிலின் யாகசாலை அமைத்து புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கலசத்தில் ஊற்றி யாகசாலையில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன், திமுக தொகுதி பொறுப்பாளர் அன்பழகன் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து யாகசாலையை வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை பட்டாச்சாரியர்கள் கொண்டு சென்று கோவில் உச்சியில் உள்ள கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக புனித நீரை மக்கள் மீது தெளித்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரக்கோணம் தெற்கு வடக்கு பகுதிகளை இணைக்கும் வகையில் பழனிப்பேட்டையில் ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்கத்தின் 35வது பொதுக்குழு கூட்டம் தலைவர் நைனா மாசிலாமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரக்கோணம் தெற்கு வடக்கு பகுதிகளை இணைக்கும் வகையில் பழனிப்பேட்டையில் ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்றும், அரக்கோணத்தில் சதாப்தி விரைவு ரயில், போடி நாயக்கனூர் மெயில் உள்ளிட்ட ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் அரக்கோணம் சந்திப்பு ரயில் நிலைய பொது மேலாளர் வெங்கடேசன், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட தலைவர் தேவராஜ், ரயில் பயணிகள் சங்க பொதுச் செயலாளர் குணசீலன், ஏகாம்பரம், ரகு, யஷ்வந்த் ராவ், சிவசுப்பிரமணி, அண்ணாச்சி, கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் புரட்சியும் மாற்றமும் ஏற்பட வேண்டும் என்றும், அது கூட்டணி ஆட்சியால்தான் நிகழும் என்றும் புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். அருப்புக்கோட்டையில் புதிய தமிழகம் கட்சி விருதுநகர் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைவர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த திருச்சுழி, அருப்புக்கோட்டை, விருதுநகர், சாத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
கூட்டத்துக்கு பின்பு செய்தியாளரிடம் பேசிய கிருஷ்ணசாமி, 2021 சட்டமன்ற தேர்தலில் 500க்கும் மேற்பட்ட உறுதிமொழிகளை கூறிய திமுக அவற்றில் 5-6 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றிவிட்டு மற்ற அனைத்தையும் நிறைவேற்றவில்லை என்று கூறினார். வரும் தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் அது கூட்டணி ஆட்சியால் தான் நிகழும் என்றும் கிருஷ்ணசாமி கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வெள்ளாடுகளுக்கு தண்ணீரில் நின்று கலந்ததில் 17 ஆடுகள் இறந்ததால் விவசாயி கவலையடைந்துள்ளார். தாராபுரம் அருகே எரசனம்பாளையம் ஊராட்சியில் விவசாயி ரங்கசாமி, அவர் மனைவி பழனியாத்தாள் இருவரும் தங்கள் தோட்டத்தில் ஆடு மாடு வளர்த்து அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஆடுகளை மேய்ச்சலுக்காக தங்களுக்கு சொந்தமான அரவான் காட்டு தோட்டத்தில் விட்டுள்ளனர். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வசதியாக தண்ணீர் தொட்டியில் ஊற்றி வைத்துவிட்டு ஸ்ரீ ரங்கசாமி வீடு திரும்பியுள்ளார். அதன் பின்னர் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட ஆடுகள் ஒவ்வொன்றாக தண்ணீர் குடித்த நிலைகள் திடீரென சுருண்டு விழுந்துள்ளன. இதை பார்த்த பக்கத்து தோட்டக்காரர் ஸ்ரீ ரங்கசாமிக்கு செல்பேசியில் தெரிவித்துள்ளார். இதை கேட்டதும் பதறியபடி ஸ்ரீ ரங்கசுவாமியும் பழனியாத்தாலும் தோட்டத்திற்கு சென்றனர். அங்கு மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்த 25 ஆடுகளில் 17 ஆடுகள் தோட்டத்தின் பல பகுதிகளில் உயிரிழந்து கிடந்தன. இது குறித்து உடனடியாக மூலனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் கால்நடை மருத்துவர்களையும் அழைத்து வந்தனர். இறந்த ஆடுகளை பரிசோதித்த கால்நடை மருத்துவர்கள் ஆடுகள் குடித்த தண்ணீரில் விஷம் கலக்கப்பட்டிருந்ததை உறுதிப்படுத்தினர். அதனை அருந்தியதாலே 17 ஆடுகளும் இழந்ததாக தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரம் ஒரே நாளில் சிதைந்து விட்டதாக கண்ணீருடன் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். விக்கிரவாண்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2003 இருந்து 2005 காலகட்டத்தில் கல்வி பயின்ற மாணவ மாணவிகள் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் பள்ளி வளாகத்தில் சந்தித்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் வகுப்பறை, பள்ளி மைதானம் ஆகியவற்றை பார்வையிட்டு பழைய நினைவுகளை மீண்டும் நினைவு கூர்ந்தனர். விழா மேடைகள் தங்களை பற்றியும் தங்கள் குடும்பம் குறித்தும் அறிமுகம் செய்து கொண்டு அன்பை வெளிப்படுத்தினர். பின்னர் ஆசிரியர் மற்றும் முன்னாள் மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்து பள்ளிக்கு கணினி, பிரிண்டர் ஆகியவற்றை தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் முட்டைப்படம் அச்சிட்ட சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். பெரியகுளத்தில் தென்கரை, வடகரை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் முட்டைப்படம் போடப்பட்ட சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். அதில் மத்திய பாஜக அரசு 2026 பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதி என்கிற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த சுவரொட்டிகளில் எந்த கட்சியின் பெயரையோ எந்த அமைப்பின் பெயரையோ குறிப்பிடவில்லை. எனினும் மத்திய பாஜக அரசை விமர்சித்துள்ளதால் இதை திமுகவினர் தான் அச்சிட்டு ஒட்டியிருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. புதுச்சேரியில் திருமண மண்டபத்தை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி அதை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்டவர் மாநில காவல்துறை தலைமை இயக்குநரிடம் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த அபிஷேகப்பாக்கத்தை சேர்ந்தவர் பிருத்திவிராஜ். இவரின் சிற்றப்பா ஜெயபாலனுக்கு சொந்தமாக தவளக்குப்பத்தில் திருமண மண்டபம் உள்ளது. ஜெயபாலனுக்கு பிள்ளை இல்லாததால் அந்த திருமண மண்டபத்தை பிருத்திவிராஜிடம் விற்பதற்கு 2009 ஆண்டு விற்பனை மாற்று உடன்படிக்கை தயார் செய்யப்பட்டு 75 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டார். அன்று முதல் இன்று வரை பிருத்திவிராஜ் பராமரிப்பிலே திருமண மண்டபம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜெயபாலன் இறந்துவிடவே அதே பகுதியை சேர்ந்த தங்கராஜ் என்பவர் போலி பத்திரிகையை தயார் செய்து உரிமை கொண்டாடியுள்ளார். இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தங்கராசும் அவரது ஆதரவாளர்கள் மண்டபத்தில் அத்துமீறி நுழைந்து பிருத்திவிராஜையும் அவர் உறவினர்களையும் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தனர். இது சம்பந்தமான வழக்கு தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தங்கராசும் அவரது ஆதரவாளர்களும் மீண்டும் திருமண மண்டபத்தில் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பொருட்களை சேதப்படுத்தியதுடன் மண்டபத்தை ஆக்கிரமித்தனர். இது சம்பந்தமாக பிருத்திவிராஜ் புதுச்சேரி மாநில காவல்துறை தலைமை இயக்குநரை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார். அதில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படும் தவளக்குப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூரில் நடைபெற்ற தென் மாவட்ட அளவிலான சிலம்பம் யோகாசன போட்டிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, உலக சிலம்பம் கூட்டமைப்பு இணைந்து தென் மாவட்ட அளவிலான சிலம்பம் மற்றும் யோகாசன போட்டியை நடத்தினர். இதில் தேனி மாவட்டத்திலிருந்து 12 பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்றனர்.
சிலம்ப போட்டியில் மாணவர்கள் இன்று எளிதாக சிலம்பம் சுற்றி தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர். அதேபோல யோகாசன போட்டியில் பல்வேறு விதமான பயிற்சிகளை மாணவர்கள் மேற்கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கோவில்பட்டியில் தென் மாவட்ட அளவிலான கலை இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோவில்பட்டி ரோட்டரி கிளப் சங்க தலைவர் ராஜ்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அனைவரும் வாக்களிப்பதன் அவசியத்தினை வலியுறுத்தும் விதமாக சுபாநகரில் செயல்படும் உண்ணாமலை பொறியியல் கல்லூரியில் தமிழ் கட் சாங் யோகா மற்றும் ஸ்போர்ட்ஸ் டெஸ்ட் சார்பில் தென் மாவட்ட அளவிலான கலை இலக்கிய போட்டிகள் நடைபெற்றது. யோகா, சிலம்பம், செஸ், கேரம், நடனம், ஓவியம் என 6 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் பள்ளிகளை சேர்ந்த 900க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். அதன் பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோவில்பட்டி ரோட்டரி கிளப் சங்க தலைவர் ராஜ்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இலவச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ முகாம் நடைபெற்றது. கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பு மக்கள் சார்பில் இலவச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ முகாம் நடைபெற்றது. 5வது தூண் அமைப்பின் தலைவர் சங்கரலிங்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமை கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய முன்னாள் தலைவர் கஸ்தூரி சுப்ராஜ் தொடங்கி வைத்தார். முகாமில் பங்கேற்றவர்களை ஈராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பையா வரவேற்றார். முகாமிற்கு INTU சி ராஜசேகர், பாலமுருகன், ஆனந்தன், முருகசுந்தரி, உச்சி மகாகாளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமிற்கு கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். முகாமில் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, முத்திரை பயிற்சி அளிக்கப்பட்டது. முகாமில் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையின் இயற்கை மருத்துவர் திருமுருகன் கலந்து கொண்டு இயற்கை மருத்துவ முறைகள் குறித்து விளக்குரையாற்றினார். மேலும் நோய் தீவிரவியல் சிகிச்சை உதவியாளர் கண்ணனுடன் இணைந்து பனிக்காலத்தினால் ஏற்படும் வியாதிகளை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பது குறித்து ஆலோசனை வழங்கினார். முகாமில் நோய் எதிர்ப்பு சக்தி பானம், கண்குவளை, மூக்குக்குவளை, மருத்துவ குணம் கொண்ட மண் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் 4 முதல் திட்டத்தில் டைலர் மற்றும் ஆரி ஒர்க் பயிற்சி பெற்ற 13 பெண்களுக்கு சான்றிதழ்களை நகரமன்ற தலைவர் கருணாநிதி வழங்கினார். முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு நறுமண சிகிச்சை எண்ணெய் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிகளை சரோஜாதேவி தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியின் இறுதியில் அமுதா துரைராஜ் நன்றி தெரிவித்தார். விழுப்புரத்தில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் மது போதையில் அதிவேகமாக வந்த இளைஞர் சாலையின் நடுவே உள்ள தடுப்புக்கட்டில் மோதி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அடுத்த நன்னாடு வீப்பாளையம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் புதுச்சேரி மாநிலத்தில் செயல்பட்டு வரும் பிளாஸ்டிக் நாற்காலிகள் தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல பணிக்கு சென்றுவிட்டு புதுச்சேரியிலிருந்து மணிகண்டன் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் அதிவேகமாக வந்தார். அப்பொழுது விழுப்புரம் அருகே உள்ள பெரியார் நகர் ஆவின் பாலகம் அருகே வந்தபொழுது இருசக்கர வாகனம் சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையில் மோதி விபத்தில் தூக்கி வீசப்பட்ட மணிகண்டன் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய காவல்துறையினர் மணிகண்டனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மது போதையில் ஹெல்மெட் அணியாமல் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுராந்தகம் அடுத்த பெரிய வெளிக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள சந்தைவள்ளி அம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பெரிய வெளிக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள சந்தைவள்ளி அம்மன், கங்கையம்மன், செம்பவள விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா கணபதி பூஜை, வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பூஜைகளுடன் தொடங்கப்பட்டது. அதன் பின்னர் யாகசாலை பூஜைகள், மகா ஹோமம், கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. அதையடுத்து கோவிலின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் கோவிலின் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சந்தைவள்ளி அம்மனுக்கு சிறப்பு பூஜையும் தீபாராதனையும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஜப்பான் தேர்தலில் சானோ தகுச்சி வெற்றி, வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி.
அரசின் கண்கள் மற்றும் கரங்களாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் செயல்படுகிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் ரத்து ஆனதன் எதிரொலி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய கட்டுப்பாட்டு அலுவலராக வெங்கடப்பிரியா IAS நியமனம். அணு ஆயுத சோதனைகளை நடத்தியது சீனா. அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் தாமஸ் நானோ குற்றச்சாட்டு. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. அயர்லாந்து அணியை வீழ்த்தி இலங்கை அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.